நம்ம ஒரு குருன் சாக்கர் புளியம் கொஞ்சம் எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கிறோம். சுடுதண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வச்சா அது சீக்கிரமாக அது கரையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகுது. இதில் ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கிறோம். லேஸாக வரைஞ்சிருது. மீடியம் சைஸு 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வெட்டி போட்டு நம்ம அழகாக அதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் க்ரீன் கலர் பப்ரிக்கா, கொஞ்சம் ரெட் கலர் பப்ரிக்கா, கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் புரோக்கோலி, கொஞ்சம் கேரட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். வெட்டி இதை போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற காய்கறி சேர்த்துட்டு நம்ம இதை அழகாக வதக்கிக்கலாம். 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி நம்மளை சேர்த்துவோம். இந்த புளியாந்து கரைச்சி வச்சோம்ல அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கணும். நாளைக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துங்க. ஒரு 6 பொல்ஸை வெட்டி வச்சுக்கிறேன். நான் சைஸை பாருங்கள் எப்படி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிக்கலாம். எடுத்துக்கலாம். பொல்ஸையை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இதை நல்லா அப்படியே கொதிக்க விடுவோம். இந்த விட்டு வேகட்டும். செல்லரி கொஞ்சம் சேர்க்குறோம். இந்த செல்லரி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்க்குறோம். கொஞ்சம் பிரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அழகாக கலந்து விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் 15 நிமிஷம் அதை குக் பண்ணலாம். தேவையான ப்ரெட் எடுத்து அழகாக நம்மளால ஸ்மோ தடவி எல்லாத்துலேயும் அழகாக நம்ம ஸ்மோ தடவிட்டோம். நம்ம அழகாக வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். 2 பக்கமே நான் பட்டர் தடவிக்கிறேன், ஸ்மோ தடவிக்கிறேன். இதை வச்சு கேஸாக போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்புக்கும் ப்ரெட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அழகாக ரோஸ்ட் பண்ணிட்டோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாமா? மாற்றலாமா? ஏன்னா சூப்பராக இருக்குதுல்ல. மாற்ற பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் குருன் சாக்கரோடு சேர்ந்து பொல்ஸை சேர்த்து நம்ம என்ன அழகாக ஒரு சூப்பு செஞ்சிட்டோம். சூப்பரான ஒரு சூப்பு வச்சுட்டோம். காய்கறிலாம் போட்டு செஞ்சிட்டோம். பார்த்து 2 பொல்ஸ் குட்டியாக வெட்டி போட்டுக்கிறேன். அழகுக்காக வெட்டி போட்டுக்கிறேன். 6 பொல்ஸையும் நான் பெருசாக வெட்டி போட்டுக்கிறேன். காளான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அழகான ஒரு சூப்பு செஞ்சிட்டோம். ப்ரெட் பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன எளிமையான முறையில் ஒரு ஆரோக்கியமான முறையில் ஒரு குருன் சாக்கர் சூப்பு செஞ்சிட்டோம். இது ரெடி ஆகிடுது. எத்தோண்டு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பிரிங் ஆனியன் கொஞ்சம். என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான குருன் சாக்கர்மே பொல்ஸை நம்ம செஞ்சிட்டோம். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த குருன் சாக்கர்மே பொல்சர் சூப்பு எப்படின்னு சொல்லுங்கப்பா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். Hvis dere likte denne videoen, lag denne her hjemme og så kommenter på hvordan dere likte den. Hvis dere likte denne videoen, like og del med familie og venner. Bye. Thank you.